சென்னை துறைமுகத்துக்கு கப்பல்ல வர்ற குருடாயில பெரிய குழாய் மூலமா சுத்திகரிக்கிறதுக்காக நிலப்பகுதிக்கு எடுத்துட்டு போறது வழக்கம்தான். மீனவ குடியிருப்புகள் வழியா போற அந்த குழாயில இருந்து திருட்டுத்தனமா ஆயிலை எடுத்து மும்பைக்கு லாரிகள்ல அனுப்பி சம்பாதிச்சது ஒரு கூட்டம். இந்த சம்பவத்தோட பின்னணியில உருவான கதை தான் டீசல். திருட்டுத்தனமா ஆயிலை எடுத்துட்டு போறது எப்படி, அதன் பின்னணியில இருக்க குரூப், அவங்களுக்கு இடையில இருக்க சண்டை, இதனால பாதிக்கப்படுற மீனவ கிராமங்கள், கார்ப்பரேட் அரசியல், பணம், அதிகார பலம், மக்கள் பிரச்சனைன்ட்டு பல விஷயங்களை ஹரிஸ் கல்யாணம் வச்சு புது கதைக்களத்தில் சொல்லி இருக்காரு இயக்குனர் சண்முகம் முத்துசாமி. 2014 இந்த கதை நடக்குது. சென்னையில் இருக்க மீனவ கிராமத்தில் வெயிட் பார்ட்டியாக இருக்க சாய்குமார் இப்படி ஆயில் திருடுறத வழக்கமாக வச்சிருக்காரு. அவருக்கு உதவியாக இருக்காரு டீசல் அப்படின்னு அழைக்கப்படுற ஹீரோ ஹரிஸ் கல்யாண். மும்பை தொழிலதிபர் சச்சினுக்கு அதை அனுப்பி பணம் சம்பாதிச்சது, அதை மீனவ மக்களோட நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வினய், சில அதிகாரிகள்லாம் உடந்தையா இருக்காங்க. இந்த தொழிலில் விவேக் பிரசன்னா களம் இறங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த சண்டையில் மும்பை தொழிலதிபர் பங்கு என்ன, அவரோட பெரிய திட்டம் என்ன, அதனால ஏற்படுற ஆபத்தை உணர்ந்து புத்திசாலித்தனமா ஹீரோ என்ன செய்யறாரு அப்படிங்கிற ரீதியில தான் கதை முடியுது. டீசல் கேரக்டர்ல ஹரிஸ் கல்யாணோட நடிப்பு ஓகே தான். ஆக்ஷனுக்கு மாறி இருக்காரு, அதுவும் கொஞ்சம் ஓகே தான். மக்களை திரட்டி அவர் போராடுற சீன்களும் ஓகே தான். ஆனா காதல் காட்சிகள்ல பெருசா ஈர்க்கலன்னு தான் சொல்லணும். ஹீரோவா அவர் ஜெயிச்சாலும் படத்தோட கதையும் காட்சிகளும் ஏகப்பட்ட கேரக்டர் என்ட்ரியும் டீசலை தடுமாற வைக்குது. இப்படி ஆயில் கடத்தல் நடக்குமா? நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசல் பின்னணியில் இவ்வளவு விஷயங்களா அப்படிங்கிற திரைக்கதை நமக்கு புதுசு தான். ஆனால் அதை இடைவேளைக்கு அப்புறம் கார்ப்பரேட் அரசியல், தனியார் துறைமுகம், சிப், பேட்டரி அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி செதறடிச்சிட்டாரு இயக்குனர். வக்கீலா வர்றாங்க அதுல்யா ரவி. அவங்களோட காதல், கனவு, நடிப்பு, ஏன் மேக்கப் கூட சரியாக செட் ஆகலை. சில சீன்களில் சும்மா வந்துட்டு தான் போகிறாங்க. சாய்குமார் ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்ட்டு நினச்சா அவர் கேரக்டரும் திடீர்னு காணாமல் போயிடுது. பல படங்களில் பார்த்த கார்ப்பரேட் வில்லனாக வர்றாரு சச்சின். ஏதோ தொழிலதிபரை அந்த கேரக்டர் ஞாபகப்படுத்துதுன்னே சொல்லலாம். போலீஸ் ஆஃபீஸராக வர்ற வினய் தான் சில சீன்களில் மிரட்டி இருக்காரு. குறிப்பாக விவேக் பிரசன்னா, அவருக்குமான சில சீன்கள்லாம் மாசாக இருக்கு. அப்புறம் அவரும் வழக்கமான சினிமா போலீஸாக மாறிடுறாரு. இவங்களை தவிர கருணாஸ், ரமேஷ் திலக், தீனான்ட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. ஆயில் திருட்ட கண்டுபிடிக்க வர்ற ஹிந்தி நடிகர் ஜாகிர் ஹுசேன் மட்டும்தான் அப்பப்போ அவர் ஒரு சிறந்த நடிகர்னு நிரூபிக்கிறாரு. போராட்ட விஷயங்களில் கேமரா ஒர்க் ஓகே தான், பாடல்கள்லாம் ரொம்பவே சுமார் தாங்க. திடீர் மக்கள் போராட்டம், கடல் முற்றுகை, ஹார்பர் பிரச்சனை, தண்ணீர் குழாய் ரகசியம், ஆயில் திருட்ட கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நல்ல சீன்கள்லாம் இருந்தாலும் ஏனோ அது கதையோட ஒட்டி படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமையலை. படம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கிறது போர் அடிக்குது. ஆயில் குழாயால் மீனவ மக்களுக்கு என்ன பிரச்சனை, அது நீக்கப்பட்டதால் என்ன பலன் அப்படிங்கிறத சரியாகவே சொல்லலை. நல்ல பாட்டு, காமெடின்ட்டு கமர்ஷியல் அம்சங்களும் கம்மி தான். ஆயில் அரசியலை கார்ப்பரேட் சுயநலத்தை வச்சு ஏதோ சொல்ல முயற்சி பண்ணி சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டீசல் இந்த வண்டி கொஞ்சம் திணறத்தாங்க செய்யும்.